வங்கி கணக்கு உள்ள அனைவருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்குங்க. பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? அப்போ இந்த செய்தி உங்களுக்கு தான். வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அதிரடி மாற்றங்கள், புது புது கட்டுப்பாடுகள் வந்திருக்குங்க. ஸோ அது என்ன ரூல்ஸ், என்னென்ன புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது, யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்னு சட்டுப்புட்டுன்னு இதை பத்தி தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய இப்போ யாரெல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்களோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ரூல் அப்படின்னா, புதிய வருமான வரி சட்டம் 2025 2026 படி ஒரு முக்கியமான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வருஷத்துல உங்க அக்கௌண்ட்ல நீங்க டெபாசிட் செய்யற மொத்த தொகை 10 லட்சம் ரூபாயை தாண்டிச்சு அப்படின்னா அந்த தகவல் நேரா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். ஒரு வருஷத்துல நீங்க மொத்த தொகையா 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றீங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு மேல தாண்டிச்சு அப்படின்னா அந்த விஷயம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு தெரிய வந்துடும். அவங்களுக்கு இதை பத்தின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் போட்டாலும் சரி, இல்ல ஒரு வருஷத்துல மொத்தமா அக்கௌண்ட்க்கு வரவு வைக்கப்படுற தொகை 10 லட்சத்தை தாண்டிச்சு அப்படின்னா அது குறிப்பிடத்தக்க நிதி பரிவர்த்தனை அப்படின்னு அவங்க கண்காணிப்புல வந்துடும். உடனே அபராதம் போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஃபைல் பண்ணுற ஐடிஆருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தால் கண்டிப்பாக நோட்டீஸ் வரும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் போட்டால் பேன் கார்டு வேணும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியும் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலை. ஆனால் இப்போ ஏப்ரல் 1 இருந்து ரொக்கமாக 50,000 அல்லது அதற்கு மேலே பணம் போடணும் அப்படின்னா பேன் கார்டு கன்ஃபார்மாக கொடுக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் போட போகிறீங்க அப்படின்னா இனிமே கண்டிப்பாக பேன் கார்டு கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பேங்க் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணலை. பட் இனிமே இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரே நாளில் ஒருத்தர்கிட்ட இருந்து 2 லட்சத்துக்கு மேலே கேஷ் வாங்குறது தடை விதிச்சிருக்காங்க. இதை மீறினா 100% அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமே நீங்கள் யார்கிட்டையாச்சும் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் வாங்குறீங்க அப்படின்னா பணம் வாங்குறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதை நீங்கள் மீறி கேஷ் வாங்குறீங்க அப்படின்னா 100% அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வியாபாரம் செய்கிறவங்களுக்கான கரண்ட் அக்கௌண்ட்ல ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் வரைக்கும் டிரான்சாக்ஷன் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அடுத்ததா பெரிய தொகையை ஃபோன்பே ஜிபேல அனுப்புறதை விட NEFT UPI இல்லைன்னா செக் மூலமாக பரிமாற்றம் பண்ணுறது தான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன தேவைகளுக்கெல்லாம் நம்ம ஃபோன்பே வழியாக பணம் சென்ட் பண்ணுவோம், ஜிபேல பணம் அனுப்புவோம். பட் அதுவே பெரிய தொகையா இருந்துச்சு அப்படின்னா ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணி அனுப்புறதை விட NEFT UPI இல்லைன்னா செக் மூலமா பரிமாற்றம் பண்றது ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டிஜிட்டல் காலம் ஆனாலும் ஏடிஎம்க்குன்னு சில புது ரூல்ஸ் RBI அனுமதியோட பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க்
பேங்க் யூபிஐ ஏடிஎம் ரூல் வந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இனிமே ஏடிஎம் கார்டு இல்லாமல் யூபிஐ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஏடிஎம்ல பணம் எடுக்கிற வசதிக்கு புது செக் வச்சிருக்காங்க. மாசத்துக்கு 5 முறை மட்டும்தான் ஃப்ரீ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 5 முறையை தாண்டினா ஒவ்வொரு முறை பணம் எடுக்கும் போதும் 23 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 23 ருபீஸ் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிஎன்பி பேங்குக்கு டெபிட் கார்டு மூலமா டெய்லி 1 லட்சம் வரைக்கும் பணம் எடுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ அதை வந்து குறைச்சிட்டாங்க. உங்க கார்டு வகையை பொறுத்து தினமும் 5000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 75,000 ரூபாய் வரைக்கும் தான் இனிமே பணம் எடுக்க முடியும். ஸோ உங்களோட கார்டு வகை எதுவோ அதை வச்சு தான் நீங்கள் டெய்லி எவ்வளோ ரூபாய் எடுக்க முடியும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். டெய்லி 5000 ருபீஸில் இருந்து அதிகபட்சம் 75,000 ரூபாய் வரைக்கும் இனிமே பணம் எடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாஸ்புக் இல்லாமலேயே வெறும் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேங்க்ல பணம் பெற்றுக்கொள்ளும் புதிய வசதியை கொண்டு வர போறாங்க. ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து கொண்டு வர போறாங்க. பந்தன் பேங்க் என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க சொந்த ஏடிஎம்ல மாசத்துக்கு 5 முறை ஃப்ரீயா பணம் எடுத்துக்க முடியும். பேலன்ஸ் செக் பண்றது, பின் மாத்துறதுக்கு எவ்வளவு முறை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சார்ஜஸ் கிடையாது. மற்ற பேங்க் ஏடிஎம் யூஸ் பண்ணா சிட்டிக்குள்ள 3 முறையும் மெட்ரோ அல்லாத கிராமங்கள்ல 5 முறை ஃப்ரீயா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 1 இருந்தே இந்த புதிய ரூல்ஸ் எல்லாம் அமலுக்கு வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாம இருக்கு. மற்ற பேங்குகளுக்கும் சீக்கிரமே இதே மாதிரி அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. இப்போதைக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க், பந்தன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுல எல்லாம் இந்த ரூல்ஸ் வந்து ஏடிஎம்க்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் இதே மாதிரி எல்லா பேங்குக்குமே சீக்கிரமே இந்த ரூல்ஸ் வந்து அமலுக்கு வரப்போகுதுங்க. இந்த புது பேங்க் ரூல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுமக்களுக்கு இது வசதியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.